அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சவுக்கு சங்கர் திரு மரியாதைக்குரிய அந்த மாதிரிலாம் உன்னை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ மரியாதையை இழந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா, என்ன அதிமுக பற்றி நீ விமர்சிக்கிறதுக்கு டேய் முதல்ல நீ யாரா சவுக்க, யாரா நீ முதல்ல யார்? எங்களுடைய அதிமுகவை விமர்சிக்கவும் எங்களுடைய பொதுச்செயலாளரை விமர்சிக்கவும் நீ யார்? என்னமோ நீ சொன்ன மாதிரி நீ கொடுத்துருந்தீங்களே பேட்டி, அந்த பேட்டியில் என்ன சொன்னீங்க? உதயநிதி தேர்தலில் தோல்வியை பார்த்துட்டாரு, ரிமோட்டை தூக்கி உடைச்சிட்டாரு, டிவி தூக்கி உடைச்சாரு. அதில் அம்மா துர்கா ஸ்டாலின் அம்மா கிட்ட போய் சொன்னார். உடனே எங்கே சேகர் பாபு எங்கே பார்க்குறீங்களா, வாங்க பையன் வேறு இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறானே, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சேகர் பாபு ஐயா வந்து உடனே எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட பேசினாங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், அங்கே இருந்த ஸ்பாட்டில் இருந்து 3 பேர், ஒன்று எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், 2வது துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள், 3வது சேகர்பாபு, 3 பேர் தானே இருந்தாங்க. இதில் 4வது நீங்கள் இருந்தீங்களா? இல்லை ஜெயிலேருந்து வந்து பார்த்தீங்களா? நீங்கள் அப்போ எப்போ எங்கே இருந்தீங்க? சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஜெயிலில் இருந்தீங்க. ஜெயிலில் இருந்த ஆளுக்கு எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? திரு உதயநிதி அவர்கள் சொன்னாரா, இல்லை அம்மா துர்கா ஸ்டாலின் அவர் சொன்னார்களா, அல்லது சேகர்பாபு சொன்னார்களா? யார் சொன்னாங்க உனக்கு? ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உனக்கு? இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். அதிமுக கற்பூர மாதிரி கரைஞ்சி போச்சுன்ற நீ என்ன வந்து பற்ற வச்சு கொடுத்தியா? கிளம்பி கொடுத்தா மீதி இருக்கின்ற டே யாரா நீங்க? யாரு? உனக்கு அதிமுகவுக்கு என்ன சம்மந்தம் சொல்லு? ஏதாவது ஒரு இயக்கத்துக்கு உண்மையாயிரு, அதுவும் வரலாறுலே கிடையாதுன்னு வச்சுக்க. மாதிரி ஒரு கேடு கட்ட கேவலமான ஒரு பொறப்பு நீ. நான் இதையும் தாண்டி எங்கள் கழக பொதுச்செயலாளர் வந்து ஒரு மரியாதையா ஒரு மனுஷனா மதிச்சு உங்களோட தாயாருக்கு இரங்கல் தெரிவிச்சதோட உங்கள் தாயாருக்கு நடந்த கொடுமையாகட்டும் உங்களுக்கு நடந்த கொடுமையாகட்டும் எல்லாத்தையும் வெளிப்படையாக வெளிச்சமாக இந்த மக்கள்கிட்ட சொன்னாங்களே தெரியுமா? ஏடா நாய, நன்றி கெட்ட நாய, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாய் சும்மா தெருவில் தெரிகிற நாய்க்கு கூட ஒரு நன்றி உள்ள ஜீவனுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டினா வாலாடி நிற்கிறா. டே என்னடா ஆளு நீ? என்னடா நீ எதை வேணாலும் தின்னுப்படலாமாடா? அதுக்குன்னு காசு தராங்கன்னு எதை வேணாலும் தின்னுப்படலாமா? நீலாம் ஒரு ஆளா? இன்னைக்கு போய் தாவைக்காக முட்டு கொடுக்க போயிட்ட. ஏடா நீலாம் ஒரு பொறப்பு, நீலாம் என்னடா ரகம்? மனுஷனா முதல்ல ஒரு மனுஷனா இருறா. நீ இருமா அதிமுக கரைஞ்சி போயிருன்ற, எலும்பு கூட தான் மீதி வந்தா இதே வகையில் தானே 3 மாதம் முன்னாடி என்ன சொல்லியிருந்த? என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? திரு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருது உறுதி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. முதல்ல ஒரு அணியை சார்ந்தாரு. ஒன்று தாவைக்காவுக்கு நீ முட்டு கொடுக்காத, தாவைக்கால இணைஞ்சு வா, பார்த்துக்கலாம். இணைஞ்சு வா, நான் தாவைக்காரன்னு வா, அன்னைக்கு பார்க்கலாம் நாங்கள் யாருன்னு காட்டுறோம். இல்லை திமுக காரன்னு சொல்லி திமுக காரனா வா. ஏதாவது ஒரு பக்கம் இருறா. நீ எல்லா பக்கமும் போயிட்டு காசு வாங்கிட்டு அவன் அப்படி பண்ணுறான் அப்படி. வேணாம். நான் சொல்கிறது அதிமுக பற்றி நினைக்க உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இதுவே உனக்கு முதலும் கடைசியமாக இருக்கணும். ஆனால் மேற்படி எங்கள் எடப்பாடியார் அங்கே பேசினாங்கன்ற வார்த்தை வாயில் வந்தது. இதுக்கு மேலே இருக்கிற அதிமுக தொண்டர்கள் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. நடக்கிற விபரீதமே வேறு மாதிரி தான் இருக்கும். இதுவே உனக்கு முதலும் கடைசியமாக இருக்கட்டும். அதிமுகன்ற ஒரு நீ சொல்கிற மாதிரி கற்பூரம் கரைஞ்சி போகிறதுலடா. டேய் வரலாறு தெரியாமல் பேசாதடா. நாக்கு அழுகி போயிருந்தா. நாக்கு அழுகி போயிடும். அதிமுகன்றது மாபெரும் இயக்கம்டா. மக்களுக்காக ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது உண்மையிலே அதிமுகன்ற இயக்கம் தான்டா. வரலாறு தெரியாமல் பேசாத. சும்மா வாய்க்கு வந்தபடி கற்பூரம் எலும்புடுன்னு நல்லா இல்லை, மரியாதையாக இல்லை, அவ்வளோதான் முடிச்சுக்க. இதோட அதிமுகன்ற ஒரு இயக்கத்தை நினைக்கிறது உன் கனவு கூட வரக்கூடாது. இதுவே உனக்கு முதலும் கடைசியமாக இருக்கணும்.